கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, முதல்ல உங்களை பயப்படாதே பார், பயப்படாதே திடன்கொள் பார். கர்த்தர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட செய்யணும்னா உங்களுடைய விசுவாசங்கிற அந்த மறு உத்தரவை எதிர்பார்ப்பா, எப்போவுமே எதிர்பார்ப்பாருங்க. நான் என்னுடைய ஊருக்கு போகிறார் இல்லையா, பையன் செத்து போயிட்டான், ஒரே மகன், அந்த அம்மா விதவை. அன்றைக்கு விதவைகள்லாம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது பிள்ளையும் செத்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இயேசு போனோன்னு முதல் சொல்கிற காரியம் அந்த பையனுடைய அம்மாவை பார்த்து அழாதே பாரு. பாடலில் கொண்டு போகிறீங்க, அழாதப்பா அப்படின்னா, போப்பா நீ ஒரு மையம் செத்துட்டு வயிற்றுச்சலில் போகிறேன், அழாதையா, யார் நீப்பா, யாரு அழாதே, நான் டக்கு நிப்பாட்டிட்டாவ. அவள் அழாமல் இருக்கிறது இவர் சுகமாக்குவதற்கு அவர் கொடுக்குற ரெஸ்பான்ஸு. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யறதுக்கு நம்ம இடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறார். எபேசி 3 சொல்வதற்கு நிற்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு வார்த்தை எந்த அளவுக்கு கிரியை செய்யுதோ அந்த அளவுக்கு ஒரு வேலை செய்வார்.